மத்திய அரசு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை வந்து சட்டத்திற்கு உட்பட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் மாநில சட்டமன்றத்தில் அதனை எதிர்த்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் இந்திய அரசியலமைப்பு வழங்கியிருக்கிறது. அப்படி தான் தமிழக சட்டமன்றத்தில் நீட்டிற்கு எதிராக எஃப்சிஆர்ஏவுக்கு எதிராக தாவேக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது திமுக 2.0 தான் தாவேகா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அவங்க ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஏன்னா நீட் அதன்படி தேர்வு நடைபெற வேண்டும், அதன் அடிப்படையில் மாணவர்கள் கலந்தாய்வு நடக்கணும், அந்த வகையில் தான் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது உச்சநீதிமன்றம். இப்போ நீ போடுற தீர்மானம் மத்திய அரசுக்கு இதுதான் போடுற. மத்திய அரசு நீட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லலை. மத்திய அரசு உச்சநீதிமன்றம் பணிக்குது, நீ எத்தனை நாள் இதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு. இப்போது நீட் கேள்வித்தாள் கசிவு அது மிகப்பெரிய சர்ச்சையானது. ஆரம்பத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நீட் கோச்சிங் சென்டர் சம்பாதிப்பதற்காகவே இந்த தேர்வு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ இந்த நீட் கசிவு வினாத்தல் கசிவு பொழுது இவங்க கோச்சிங் சென்டரை குறித்து எங்கேயுமே பேசலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா இப்போ அந்தந்த இன்ஸ்டியூஷனே வந்து கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க தனியாகவும் வசூல் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால இந்த அரசியல் கட்சிகள் அப்படியே கமுக்கமாக இருக்காங்க. நீங்கள் நல்லா இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடங்கிய அந்த போராட்டம், வினாத்தல் கசிவு போராட்டம் இருக்குது, அதுக்கு வந்து நீட்டுக்காகவும் சேர்த்து தான் அவங்க போகிறாங்க. இப்போ கூட அவர் தீப்தியை வந்து இங்கே தமிழகத்தில் இப்பொழுது வரை ஒன்றா நோன்பு ஏற்கிறோம், வி டோன்ட் வாண்ட் ஃபேர் நீட், வி வாண்ட் அ பேன் நீட் அப்படின்னு இங்கே ஒரு போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. அதற்கு ஓகே, நான் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரப்போகிறேன், உங்களையும் நான் கவனிக்கிறேன், நான் அங்கேயும் வந்து பார்க்குறேன், லாடு லபுக்கு ஏதோ ஒரு வகையில் மக்கள் கூடிட்டாங்க, இளைஞர்கள் கூடிட்டாங்க, அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நாடு முழுக்க நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வர இடத்துல என்ன உதவாங்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, மக்களிடம் தான் அதற்கான எதிர்ப்பு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டு வந்து தமிழகத்தை பொறுத்தளவு 7157 எம்பிபிஎஸ் இடங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரியில் 4473, சுயநிதி கல்லூரிகளில் 2684 இருக்குது. அதே போல் பிடிஎஸ் பார்த்திங்கன்னா பல் டாக்டர் அவங்க படிக்கிறாங்க 1383, அதில் அரசில் 213, சுயநிதியில் 1170 அப்படிங்கிற வகையில் இருக்குது. இதில் இந்த 7.5% இந்த இபிஎஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது பண்ணதுனால இப்போ பார்த்திங்கன்னா 537 சீட்டுகள் எம்பிபிஎஸ் சீட்டு. அதில் அரசு ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா 335 அரசு கல்லூரிகளில், சுயநிதி கல்லூரிகளில் 202. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து கலந்தாய்வு எக்ஸாம் நடந்து அதில் பல லட்சக்கணக்கானவர்கள் தேர்வு எழுதி பாஸ் ஆகி அவங்க ரேங்கிங் வந்து கலந்தாய்வு கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ சேர போகிறாங்க அவங்க. இதெல்லாம் நான் சொல்லுது. அதே மாதிரி டென்டல் பிடிஎஸில் பார்த்திங்கன்னா 7.5 மொத்தம் 104 சீட்டுகள். இதெல்லாம் அரசு கல்லூரிகளில் 16, சுயநிதி கல்லூரிகளில் 88 சீட்டுகளும். ஸோ இந்த அளவுக்கு கலந்தாய்வு நடந்து அவங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்க போகிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஒதுக்கீட்டில் இந்த 7.5 பார்த்திங்கன்னா 537 335 அரசு கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகளிலே 202 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளோ குறைய போகுது. இபிஎஸ் அரசாங்கமும் ஒரு முன்னெடுப்பு செய்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே மருத்துவ சீட்டுகள் எத்தனை இருந்தது, இப்பொழுது எத்தனை சீட்டுகள் இருக்குது? இந்த மத்திய அரசாங்கம் வந்த பிறகு தான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியே வந்திருக்கு. கரஸ்பாண்டிங்காக அந்த இதில் பிஜி கோர்ஸு, யூஜி கோர்ஸு எல்லாமே எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது தான் வந்து சாதாரண பள்ளியில் படித்தவர்கள் அவங்க அதில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்காக அதற்கான தயாரிப்புகள் செய்து நாங்கள் நீட்டு வந்து நாங்கள் ஒரு தடவை நாங்கள் தோல்வி அடைஞ்சால் கூட அடுத்த முறை நாங்கள் எக்ஸாமில் கலந்து கொண்டு நாங்கள் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சாதாரண கிராமப்புற மாணவர்களே சொல்கிறாங்க. ஆனால் மாணவர்கள் தெளிவாக ஆகிட்டான், ஏன்னா இது இப்படி தான் இருக்க போது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகலாம் அப்படின்னு.
ஆனால் அரசியல்வாதிகளால் இருக்க முடியலன்னா காரணம் என்னன்னா, பல இன்ஸ்டிடியூஷன்ஸை நடத்துவதே அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுனால இதை வந்து பைசா கொடுத்து நம்ம இத்தனை நாள் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ அது மாதிரி முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அப்படிங்கிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரான தீர்மானம் சட்டசபையில் போட முடியாது அப்படிங்கிறதுனால மத்திய அரசுக்கு எதிராக இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம்னு ஒரு பொம்மாத்து. இது வந்து திமுக 2.0 அப்படிங்கிறது. அடுத்தது எஃப்சிஆர்ஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா முந்தா நாள் எம்கே ஸ்டாலினை இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி இவங்க போய் சந்தித்தாங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது எம்பி அதிகமாக இருக்கக்கூடியது டிஎம்கே. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, பால் தினகரன் உள்பட எல்லாருமே போய் பார்க்குறாங்க, நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஈவன் மத்திய அரசே கூட ஹோம் மினிஸ்டர் போய் மீட் பண்ணியிருக்காங்க போல. ஆமாம், இப்போ இருக்க அது கேரளாவிலேருந்து இருக்கக்கூடிய பி வில்சனும் அந்த இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போய் அது போகிற அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு திமுக வாக்கு கொடுத்துருக்கு. ஆனால் மறைமுகமாக விஜய்க்கு முழுவதுமாக ஆதரித்தது வந்து பாஸ்டர்கள் தான். அவங்க நேற்று சந்தித்து அவங்களுடைய கோரிக்கை சொன்னோடனே உடனே இதுதான் திருச்சபை மாடல் அரசு தானே, உடனே உங்களுக்காக நாங்கள் இந்த தீர்மானமே போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்காகவா இல்லை அவர்கள் சொல்லி வேறு செய்யாமல் இருந்துட முடியாது அப்படிங்கிறதுக்காக உடனே சுட சுட தீர்மானம் போட்டிருக்காங்களான்னு தெரில. இந்த கிறிஸ்தவ மக்களை எப்படி இவர்கள் ஏமாத்துகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் நீங்கள் பார்த்தே ஆகணும். பாருங்க, சில காரியத்தை தந்திரமா செய்திருக்கிறாங்க. மோகன் சி லாசரஸ் பேசுறாரு. கிறிஸ்தவ சொத்துக்களை விவரத்தை சேகரித்து இவங்களுக்கு ஒரு $100 வந்திருக்கு, $1000 வந்திருக்கு, இப்ப வெளிநாட்டு பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி, அப்ப இந்த சொத்துக்களை எல்லாம் வந்து அவங்களே ஒரு அதிகாரியை நியமிப்பாங்களாம். அவங்களே ஒரு அதிகாரி, அதாவது RSS காரனா இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிகாரியை நியமிச்சு அவங்க தான் அந்த சொத்துக்களை எல்லாம் கையில் எடுத்து அதை வந்து ஏல விடுவாங்க. அதை ஏல விட்டா கார்பரேட்டுகள், RSS கார, இந்து முன்னணிக்கார அதை எடுத்து நம்முடைய சொத்துக்களை அவங்க பயன்படுத்தி கொள்ள. இதான் தந்திரமான ஒரு சட்டம். எஃப்சிஆர்ஏ பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு காரியம் நல்ல விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய சொத்தை திருடுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறாரு. எல்லா ஸ்கூலு, காலேஜ் கர்த்தருடைய சொத்து, CMC கர்த்தருடைய சொத்து, சபைக்குள்ளது அதை திருடி அதை வந்து கார்பரேட்டுகளும் இது மாதிரி RS காரங்களையும் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிற சூழ்நிலையை அந்த சட்டத்தின் மூலமா கொண்டு வர்றாங்க. உமக்கு சொந்தமான சபைகள் மேல, உம்முடைய சொத்துக்கள் மேல கரம் நீட்ட துணிந்து விட்டார்கள். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனே, நீரே இந்தியாவை ஆளுகிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. எதுக்கு இந்த ஆளக்கூடிய தேவன் அவர்தான் சொல்றாரு. அவர்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை அப்படின்னு இங்கே விஜய் சொல்றாரு. ஆனால் இவர் சொல்றாரு தேவனே இந்த ஆட்சியை தான் பண்றாரு. அதாவது நரேந்திர மோடியெல்லாம் இங்கே ஆட்சி பண்ணல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி தான் அப்படிங்கிறாங்க. எப்படி கிறிஸ்தவர்களை இங்கே சபை நடத்தக்கூடியவர்கள் தவறாக வழி நடத்துகிறாங்க. RSS காரன், இந்து முன்னணிக்காரன் அதை எடுத்துப்பாங்க. அதாவது சர்ச்சை சொத்தை, கர்த்தரோட சொத்து, அதை வந்து RSS காரர்களும் இந்து முன்னணிகளும் பிடுங்கிறதுக்காக எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அதாவது சாதாரணமாக ஒரு வதந்தி, ஒரு தவறான செய்தி பரப்புறீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை கொடுப்பதற்கு இருக்குது. இப்போ இந்த மோகன் சி லாசரஸ் அப்படிங்கிறவர் எத்தனை கோயில்கள், குறிப்பாக அவங்க கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்து கோயில்களை என்னன்னு சொல்லுவாங்க, சாத்தான்கள் வசிக்க. இந்த சாத்தான்கள் கோயில்கள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி இவர் மீது வழக்கு போட்டு கடைசியில் மன்னிப்பு அவர் பெரிய மனுஷர் பண்ணி கோர்ட்டு விடுத்துருச்சு. ஆனால் இவர் பெரிய மனுஷர் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். எப்படி எஃப்சிஆர்ஏ குறித்து எவ்வளவு தவறாக கிறிஸ்துவ மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு. குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள் மீது அந்த மக்களுக்கு ஒரு கோபத்தை வருவதற்கு போல எப்படி செய்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்குறோம். எஃப்சிஆர் என்ன சொல்லுது, நீ என்ன பர்பஸுக்கு பணம் வாங்குறியோ அதை கணக்கு காட்டு, அவ்வளோதான். அது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது மாதிரியே
இப்போ என்ஜிஓங்கிறது இந்துக்களும் தான் நிறைய என்ஜிஓ பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சட்டம் வரும்போது அது எல்லாருக்கும் பொதுவானது தானே. இந்துவும் அவனும் என்ஜிஓ வச்சுருந்தா அவனுக்கும் இந்த பிரச்சனை தான். நீ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணணும், நீ இப்போ கல்விக்காக நாங்கள் இந்த நிதியை வாங்கியிருக்கோம் அப்படின்னா கல்வி இன்ஸ்டியூஷன் நீ எவ்வளோ நடத்துகிற, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நீ என்னென்ன விஷயத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுற, மெடிக்கல் அந்த விஷயம் அவேர்னஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் பணம் வாங்குகிறோம் அப்படின்னா ரைட், வாங்கினது கரெக்டுப்பா, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸாக அது செலவு பண்ணியிருக்க, எத்தனை இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, அவேர்னஸ் வர்றதற்கு, ட்ரீட்மெண்ட்டு, அது மாதிரியான நீ இன்ஸ்டியூஷன் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, அதை கொடுத்துரு. சரி, நீ வருஷா வருஷம் எப்படி இப்பொழுது மாதம் எப்படி ஜிஎஸ்டி, இப்போ ஜிஎஸ்டி வரப்போ என்ன சொன்னார், இது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு. இப்போ பல நிறுவனங்கள் என்ன சொல்லுது, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, எல்லாம் ஸ்மூத்தாக முதல்லாம் வருஷ கணக்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறது, இந்த டேக்ஸ் கட்டுறது பெரிய தலைவலியாக இருக்குது, இதுக்கு நாங்கள் ஆடிட்டுருக்கு எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ மாதம் 28ஆம் தேதி டக்குன்னா பில் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து எங்களுடைய பிஸ்னஸையே ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணோம். அதே போல் வருஷத்துக்கு நீ இந்த அக்கௌண்ட்டை நீ கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா ரெனியூவல் ஆட்டோமேட்டிக்காக ஆக போகுது. கணக்கு கேட்குறது பிடிக்கலையே. கணக்கு எப்போவுமே இங்கே தமிழகத்தை பொறுத்தளவு அரசியல்லையும் நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா அவரை கட்சியை விட்டு நீக்குவாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், மதவாத அமைப்புகளிடமும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கணக்கு கேட்டிங்கன்னா இந்த சிக்கல் வருது. எவ்வளவு ஒரு தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத, இது போன்ற சபைகளை, சுயாதீன சபைகளை நடத்துவர்கள் மீது இந்த மத்திய அரசு அதாவது இவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுங்கிறத இவங்க உணர்ந்து எப்படி கதறாங்க பாருங்கள். 4 மாவடி 7 மாவடி எல்லாம் ஏற்கனவே இவருடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு இதுதான். இவர் எதுக்கு இப்படி கதறான்னு உங்களுக்கு அப்போவே புரிஞ்சுருக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே ஒழுங்காக கணக்கு காட்டலைங்கிறதுக்காக இவர் ஃப்ரீஸ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதே மாதிரி பல சபைகள் இருக்க போகிறதுங்கிறதும் தெரியுது. சுனாமி வந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் புதிதாக புற்றீசல் போல முளைத்ததுங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்குதா, அவங்க என்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத கேட்க தானே செய்வாங்க. நீ என்ன வேணாலும் செய்வோம், நாங்கள் போராட்டம் காக்ரோச் பார்ட்டிக்கு, ஜனதா பார்ட்டிக்கு, இந்த அரசுக்கு எதிராக தூண்டுறதுக்காக அதுக்கு கூட நாங்கள் எங்கள் காசை செலவு பண்ணுவோம் ஃபாரின்லேருந்து வருது அப்படின்னு. இப்போ இது இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் கதறுவதை தாண்டி அமெரிக்காக்காரன் கத்துறான், யூகேக்காரன் கத்துறான், ஸ்பெயின்காரன் கத்துறான், யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கத்து. ஏன்னா அவன் எதுக்காக இங்கே பணம் அனுப்புகிறான் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. மத்திய 60 வருஷம் விட்டுட்டு இப்போ திடீர்னு 11 வருஷத்துக்கு போட்டு நீங்கள் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் புரியுங்க. இப்போ இவங்க முதல்லலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பாஜகவை பார்த்தீர்களா, ப்ரூட்டல் மெஜாரிட்டி, மிருகபலத்துடன் இருந்து அவர்கள் ஒவ்வொரு சட்டத்தையாக கொண்டு வரும். இப்போ எங்கே இருக்குது மிருகபலம்? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இன்னும் பலரை நம்பி தானே இருக்கிறோம். இப்பொழுது இவ்வளவு நாள் எதிர்த்து கொண்டிருந்த டீலிமிட்டேஷனை எல்லாம் எதிர்த்து கொண்டிருந்த திமுக இப்போ என்ன சொல்லுது, எப்படி காங்கிரஸ் சொல்லுதோ அதே மாதிரி ஃபேர் டீலிமிட்டேஷன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் என்னதோ டீலிமிட்டேஷனே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுறான். பேன் டீலிமிட்டேஷன் தேவையே இல்லை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு அரசியல் நிலைப்பாடு நீ இஷ்டத்துக்கு மாறும். ஆனால் நாட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிறத பாஜக யோசிக்கிறது. அந்த தீர்மானம், அந்த மசோதா கொண்டு வருவார்கள், அதற்குள்ள டிபேட் நடக்கும். ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிட்டு திரும்பவும் வரட்டும், அது நடக்கும். இந்த நாட்டை ஏதோ ஒரு வகையில் மாற்றங்களை வேணும், அதை வந்து கரெக்டிவ் மெஷர்ஸை கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளை போன்றவர்.